கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே கனமழையால் விவசாயி வீட்டின் பக்க சுவர் இடிந்து விழுந்து சேதமடைந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 2 வாரங்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இந்த மழையால் பத்தரை பகுதியில் வசித்து வரும் சுப்பிரமணியன் என்பவரது வீட்டின் பக்க சுவர் இடிந்து விழுந்து சேதமானது. தொடர்ந்து பாம்போரி வாய்க்காலில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஆற்றங்கரையோரம் இருக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் இருந்து கன்னியாகுமரிக்கு குரூப் 4 தேர்வு எழுத சென்ற தேர்வர்கள் முன்பதிவு இல்லாத டிக்கெட் எடுத்து முன்பதிவு பெட்டியில் பயணித்ததால் இறக்கிவிடப்பட்டனர். கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ரயிலில் குரூப் 4 தேர்வு எழுத சென்ற தேர்வர்கள் முன்பதிவு இல்லாத டிக்கெட் எடுத்து முன்பதிவு பெட்டியில் ஏறி உள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த முன்பதிவு செய்த பயணிகளில் ஒருவர் அரியலூரில் அவசர நிறுத்த சங்கிலியை இழுத்துள்ளார். இதையடுத்து ரயில்வே காவல்துறையினர் தேர்வர்களை முன்பதிவு பெட்டியில் இருந்து வேறு பெட்டிக்கு மாற்றிவிட்டு 10 நிமிடம் தாமதமாக கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் புறப்பட்டது. இந்த நிலையில் முக்கிய தேர்வுகள் நடைபெறும் சமயங்களில் முன்பதிவில்லாத பெட்டிகளை கூடுதலாக இணைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் புதிய பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து நடத்துனரிடமிருந்து பணப்பையை திருடிச் சென்ற வாலிபர் கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் பொள்ளாச்சி கிளையில் நடத்துனராக பணிபுரிந்து வரும் செல்லதுரை கடந்த 6ஆம் தேதி கம்பம் புதிய பேருந்து நிலையத்தில் பணப்பையை வைத்துவிட்டு கழிப்பறைக்கு சென்றுள்ளார். இதனை நோட்டமிட்ட திருடன் பணப்பையை எடுத்துக்கொண்டு தப்பியோடி உள்ளான். இந்த நிலையில் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த போலீசார் கம்பம் குரங்குமாயன் தெருவைச் சேர்ந்த காசிராஜன் என்பவரை கைது செய்தனர். கும்பகோணம் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள உணவகத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்து 4 பேர் படுகாயமடைந்தனர். இங்குள்ள பேருந்து நிலையத்தின் மாறன் என்பவர் உணவகம் நடத்தி வருகிறார். இந்த உணவகத்தின் மேற்கூரை திடீரென இடிந்து விழுந்ததால் அங்கு சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். இதில் 4 பேர் படுகாயமடைந்தனர். படுகாயமடைந்த அவர்கள் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த உணவக உரிமையாளர் மாறன் விடியா திமுக ஆதரவாளர் என சொல்லப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள அமராவதி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் கனமழை காரணமாக தேனாறு, சின்னாறு, பாம்பாறு, கூட்டாறு வழியாக அமராவதி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் அணையின் நீர்மட்டம் 48.69 அடியாக உயர்ந்துள்ள நிலையில் மேலும் மழை அதிகரிக்கும் என்பதால் அணை முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று வார விடுமுறை என்பதால் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். அங்கு நிலவும் குளிர்ச்சியான சூழலை அனுபவித்து குணா குகை, பைன்மரக்காடுகள், மோயர் சதுக்கம், தூண்பாறை உள்ளிட்ட பல்வேறு இடங்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும், பிரையண்ட் பூங்காவில் பூத்து குலுங்கும் வண்ண மலர்களை கண்டு ரசித்தும் புகைப்படம் எடுத்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கோடை விடுமுறையின் கடைசி தினம் என்பதால் கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே சுற்றுலா தலமான கும்பக்கரை அருவிக்கு காலை முதலே குடும்பமாக வெளியூர் மற்றும் வெளி மாநில சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். அருவியில் உற்சாகமாக குளித்தும் புகைப்படங்கள் எடுத்தும் மகிழ்ந்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் ஞாயிறு விடுமுறை தினமான இன்று பெரும்பாலான சுற்றுலா தலங்கள் சுற்றுலா பயணிகளின் வருகையின்றி வெறிச்சோடி காணப்பட்டன. தமிழகத்தில் நாளை பள்ளிகள் ஒரே கட்டமாக திறக்கப்பட உள்ளதால் உதகையில் அமைந்துள்ள சுற்றுலா தலங்களுக்கு பயணிகளின் வருகை வெகுவாக குறைந்தது. எனினும் வழக்கம் போல வெளிமாநில பயணிகள் வருகை புரிந்து உதகையின் இதமான காலநிலையை கண்டு மகிழ்ந்தனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே சுருளி அருவி அருகே உலாவரும் காட்டு யானையால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். மேலும் ஒற்றை காட்டு யானையை வனப்பகுதிக்கு இடம்பெற செய்வதற்காக வனத்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். யானையை இடம்பெற செய்யும் வரை சுற்றுலா பயணிகள் அருவிக்கு வந்து ஏமாற்றம் அடைய வேண்டாம் என வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். இதனால் சுருளி அருவிக்கு குளிப்பதற்காக வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். கள்ளக்குறிச்சியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு மையத்திற்குள் தேர்வர்கள் அனுமதிக்கப்படாததால் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு மையத்திற்கு தாமதமாக வந்த தேர்வர்கள் அனுமதிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. போக்குவரத்து நெரிசல் காரணமாக சரியான நேரத்திற்கு தேர்வு மையத்திற்கு வர முடியவில்லை என கூறி சாலை மறியலில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறையில் குரூப் 4 தேர்வு எழுத குறித்த நேரத்திற்கு பிறகு வந்தவர்களை தேர்வறைக்குள் அனுமதி மறுக்கப்பட்டனர். இதனால் தேர்வர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தர்மபுரம் ஆதீனம் கலைக்கல்லூரியில் உள்ள தேர்வறைக்குள் முன்கூட்டியே வந்தவர்களுக்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்துவிட்டனர். இதனால் 50க்கும் மேற்பட்ட டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
திருவள்ளூரில் கைக்குழந்தையுடன் பெண் ஒருவர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வை எழுதினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் குரூப் 4 தேர்வை 58,127 தேர்வர்கள் தேர்வு எழுதினர். இந்த நிலையில் திருவள்ளூரில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் நடைபெற்ற குரூப் 4 தேர்வு எழுத வந்தவர்கள் பலத்த சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்பட்டனர். இதில் பெண் ஒருவர் தனது கைக்குழந்தையுடன் தேர்வு எழுத வந்தது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுத தாமதமாக வந்த மாணவிகளை உள்ளே அனுமதிக்காததால் சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சார்பில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு நடைபெற்றது. இந்த நிலையில் கம்பம் கூடலூர் சாலையில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரி தேர்வு மையத்திற்கு 10க்கும் மேற்பட்ட மாணவிகள் 5 நிமிடங்கள் தாமதமாக தேர்வு மையத்திற்கு வந்தனர். இதனால் அவர்கள் தேர்வெழுத உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த மாணவிகள் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு மணி நேரம்